திருவையாறு காவிரி கரையில் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி தியாகராஜருக்கு 1000 இசைக்கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் கர்நாடக சங்கீத மேதை தியாகராஜரின் 178வது ஆராதனை விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. தினமும் காலை முதல் இரவு வரை இசைக்கலைஞர்களின் இசை அஞ்சலி நடைபெற்றது. இன்று காலை தியாகராஜர் வீட்டிலிருந்து பக்தர்கள் அவரின் திருவுருவ சிலையை ஊர்வலமாக எடுத்து உஞ்சவிருத்தி பஜனை பாடி கோவில் வந்தடைந்ததும் மங்கள இசையுடன் ஆராதனை விழா தொடங்கியது. இந்நிலையில் புல்லாங்குழல், வயலின், வீணை, மோர்சிங், கடம், மிருதங்கம் உள்ளிட்ட கருவிகள் இசைக்கப்பட்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்து பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1000 இசைக்கலைஞர்கள் பங்கேற்று ஒரே ராகத்தில் பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். எல்லா மியூசிஷியன்ஸோடையும் சேர்ந்து குரூப் ரெண்டிஷனில் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுற இந்த மிக சிறந்த தருணத்தில் கலந்துட்டு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுடைய பிளெஸிங்ஸை பெறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் அடைக்கிறேன். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக பஞ்சரத்ன கீர்த்தனைகள் ஆலாபனம் நடைபெற்றது. எங்கள் அப்பாவோட சொந்த ஒரு திருவையாறு, அதனால கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமாக நான் வரதை ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்கேன். வருஷம் இது ஒரு ரிச்சுவலாக நான் பண்ணிட்டு இருக்கேன். மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு விஷயம். 24,000 கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். அவருடைய மகிமை பற்றி நான் சொல்லி உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் அவ்வளோ வருடங்கள் கழிச்சு இந்த 178வது ஆராதனை விழாவில் பகுள பஞ்சமி அன்று இவ்வளோ குதூகலமாக இத்தனை பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் இதை நாம் ஒரு ஆராதனையை கொண்டாடுறோன்னு அவர் எவ்வளோ பெரிய ஒரு மகானா இருக்கணும். அதே நேரம் தியாகராஜரின் திருவுருவ சிலைக்கு தொடர்ந்து 1 மணி நேரம் பால், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் இன்று இரவு வரை தொடர்ந்து இசை அஞ்சலி நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.